ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோலெக்ஸ் சூர்யா சாரோட வெறித்தனமான மரண வெயிட்டிங்கில் இருக்கும் வாடிவாசல் படத்தோட தற்போதைய நிலவரத்தை பற்றி படத்தோட ப்ரொடியூசரான கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சும்மா வெறித்தனமாக சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன சூர்யா சார் பிளட்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பயங்கர பங்கமாக போச்சு போல. சூர்யா சாருக்கு வெறித்தனமாக இருந்தது நண்பா. சூர்யா 44ஓட கிளிம்ஸாக இருக்கட்டும், கங்கோவோட ஃபயர் சாங்காக இருக்கட்டும், ரெண்டையுமே பின்னி எடுத்துட்டாங்க டீமு. வெறித்தனமாக இருந்தது ரெண்டு அப்டேட்டுமே. ஸோ கண்டிப்பாக இந்த பர்த்டே வந்து சூர்யா சாருக்கு ஒரு வெறித்தனமான பர்த்டேவாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை இன்னும் ஒரு படி மேலே ஏற்றுறதுக்காக வாடிவாசலை பற்றி கலைப்புலி எஸ் தானு அவர்கள், அதாவது படத்தோட ப்ரொடியூசர் அவர்கள் வந்து ரீசெண்டாக கலாட்டா.comக்கு ஒரு தரமான இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் வந்து கண்டிப்பாக தொடங்கும் அப்படின்னு சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நீங்களே கொஞ்சம் கேளுங்கப்பா. முத்தா பேக்கர் தான் வாடிவாசல் கொடுக்க போறேன்ல, சொல்லுங்க. அது உலகமே வியக்கம்ல. அது ரொம்ப நாளா சூர்யா அவரோட ரசிகர்களுக்கு இந்த பர்த்டே ஸ்பெஷல் என்ன காரணம்னா, நிலையானது இப்ப சொல்றேன் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கட்டும். அந்த இப்போ 2-3 நாள் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆபத்து தெரிஞ்சுது. அதனால அதுக்காக பிரத்யேகமாக ஒரு மேட்ரு ஒன்று பண்ணின்னு இருக்கிறோம். அது வந்து சேர்றதுக்கு எங்களுக்கு வந்து காலதாமதம் ஆகுது. அதே நேரத்தில் விடுதலையும் தம்பி முடிக்கணும். முடிச்சோடனே ஆரம்பிப்பாங்க. அதனால படம் அந்த டாக்ஸ்க்கு பேச்சே இல்லை, இந்த பேச்சே பேசக்கூடாது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு செய்தி சொல்லும் போது அல்லவையும் சொல்லலாம், நல்லவையும் சொல்லலாம். சுவாரஸ்யமான படம் இதுதான். இது நடக்கலைன்னாலும் செய்தி, நடக்குதுன்னாலும் செய்தி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம இன்னும் சில அதிசயம் நடக்கும். நீ பாருங்க. புரியுது. அப்ப நாங்க சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு காத்துட்டு இருக்கலாம் வாடிவாசலுக்கு. இன்னும் அடிக்கடி எனக்கு போன்ல தான் வந்துன்னு இருக்கேன். ஓகே, சோ டச்ல தான் இருக்கீங்க சூர்யா சார் கிட்ட எப்பவுமே. எதுவுமே கேட்டு வாயை போடுங்க. ஓகே சார், உங்க சிரிப்பிலே தெரியுது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. வாடிவாசல் என்னைக்குமே காலை ரெடியா இருக்கு, திறந்து விடணும், அது மட்டும் தான் பாக்கி. ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் எல்லாமே தெரியும். ஆப்வியஸா ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் எதிர்பார்க்கலாம். அதான் சொல்றேன், எதுவுமே என் வாயில இருந்து கேட்காது. நான் ரொம்ப உஷாரா இருக்கிறவங்கிட்ட. என்ன ரோலெக்ஸ் சார் ஃபேன்ஸ் கேட்டிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து வாடிவாசல் வந்து ஆரம்பிக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி டவுட்லலாம் இருப்பீங்க. ஸோ கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க நண்பாஸ், வாடிவாசல் ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்க போகுது. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் சூர்யா அவர்கள் தான் ஹீரோ, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ யாரெல்லாம் ரோலெக்ஸ் சூர்யா சாரோட வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் தொடங்குறதுக்காக வெறித்தனமான வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரோலெக்ஸ் சார் பிளட்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.